நீங்கள் உங்கள் ஜாதக தலையெழுத்து மாற்றணுமா, உங்களுக்கு ஒரு பரிகாரம் வேணுமா, உங்கள் ஜாதகத்தினுடைய தலையெழுத்தே மாறும். அதை விட ஒரு சீக்ரெட்டான ஒரு பரிகாரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆதிகால பரிகாரமே சொல்கிறேன். தினமுமே டெய்லி நாய் இறக்குறது உண்டு, தினமே நாய் அடித்து சாகிறது உண்டு. நீங்கள் அஷ்டமி அன்னைக்கு, தேய்வர அஷ்டமி அன்னைக்கு ஒரு கால பைரவரை எடுத்துகிட்டு போய் அதை குழி தோண்டி அதுக்கு மஞ்சள் சந்தனமெல்லாம் குங்குமெல்லாம் வச்சு, கால பைரவரே நீங்கள் நல்ல ஆத்மா சாந்தியாய் எங்களை வாழ்த்துன்னு சொல்லி ஒரே ஒரு நாயை மட்டும் தேய்வர அஷ்டமி அன்னைக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு சாக்கில் கட்டி இழுத்துட்டு போய் அந்த நாயை அடக்கம் பண்ணி அதுக்கு மஞ்சள் தண்ணியெல்லாம் மேலே தொளிச்சு ஒரு பூ போட்டெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு விளக்கு வச்சுட்டு வாங்க. அந்த மாதத்துலேயே உங்கள் ஜாதகம் தலையெழுத்து மாற்றமாகும். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? புண்ணியம் எத்தனை இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். அதனால தான் நாம் சுற்றி வளைச்சு இந்த புண்ணியத்தினுடைய கணக்குகள்லாம் எதிலையெல்லாம் முன்னோர்கள் கடவுள் செய்ய வேண்டிய வேலையை நாம் எடுத்து செஞ்சால் கடவுளும் நம்மளும் நிகரானவங்களாகிடுவோம். அதனால தான் கடவுள் கொடுக்கறது என்ன தெரியுமா? 3 நேரம் சாப்பாடு, அன்னதானம். அதனால நீங்கள் அதை கொடுங்க, உங்கள் வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வந்துடும். அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது, கடவுள் செய்ய வேண்டிய சேவையெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் எல்லாமே இனிமேல் இந்த ஆதிகால பரிகாரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் ஆதி காலத்தில் முன்னோர்கள் சொல்கிறதுக்கோ அது ஒரு ரெக்கார்டோ வாழ்ந்ததுக்கு உண்டான ஆதாரமோ எதுவுமே இல்லை. ஏதாவது இப்படி நம்ம யோசித்து ஆதி காலத்தில் வாழ்ந்ததை நாம் கொஞ்சம் மனசுக்குள்ளே தெரிஞ்சு வச்சதுனால இன்றைக்கி அது ஒரு வகுப்பாக எடுத்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி கொடுத்து கொஞ்சம் புதுமைகள் உங்களுக்கு கிடைக்குது. அப்படித்தானே? நம்மளும் இந்த காலகட்டங்களில் ஆதிகால பரிகாரம்னு எத்தனையோ ஜோதிடர்கள் உருவானாங்க. எத்தனையோ மகான்கள் எல்லாம் 40 வருஷம் 50 வருஷம் ஜோதிடம் பார்த்தாங்க. எல்லாரும் கிரகத்தை திசாபுத்திகள் எல்லாம் கணிச்சு ஜாதகம் பார்த்துட்டு அவங்க காலம் முடிஞ்சு போனாங்க. இப்படி ஒரு பரிகாரத்தவே ஆதி காலத்தில் வாழ்ந்த பரிகாரங்கள் தான் உலகத்தில் பொதுவான ஒரு நல்ல விஷயமா இருக்குதுன்னு இந்த ஜென்ரேஷன்லையாவது இந்த பொக்கிசமும் இந்த ஆதிகால பரிகாரங்கள் இந்த பிராண்டு கிடச்சதே. இன்றைக்கி எல்லா மக்களுமே யூடியூப் சேனலில் பார்த்து அவங்கவுங்க தெரிஞ்ச பரிகாரத்துக்களை செய்து அவங்க அதிகாரமாக வாழ்கிறத நாமளே நேரில் பார்க்குறோம். ஜாதகம் பார்க்க வராமையே சில பரிகாரங்கள் நம்ம யூடியூப்பில் சொல்கிறத பார்த்து அவங்களுக்கு அதுவே போதுமானதுன்னு சொல்லி பார்த்து கூட பலனடைகிறாங்க. அவங்க ஒரு நன்றி சொல்கிறதுக்கு கூட நம்மளால் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ண முடியல. ஆனால் வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க, ஐயா நீங்கள் ஃபோன் எடுக்காட்டியும் பரவாயில்ல, நான் இந்த பரிகாரம் செய்தேன், நான் நல்லா இருக்கேன், என் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்க, நான் தொட்டாச்சிலிங்கையும் கருந்துளசியும் வச்சேன், இப்போ என் கணவன் மனைவி சேர்ந்துருக்கேன், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு, நான் நாட்டுக்கோழி முட்டையும் நீங்கள் சொன்ன பரிகாரத்தை செஞ்சேன், நான் இப்போ கன்சீவாக இருக்கேன், எங்களெல்லாம் வாழ்த்துங்க ஐயான்னு சொல்கிறாங்க. இது என்ன ஒரு கணக்குன்னு கேட்டிங்கன்னா யாருன்னே தெரியாது, அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது. ஆனால் ஒரு புது நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் போடுறாங்க. இதை கேட்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு பாருங்கள். அதான் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. காசு பணம் எல்லாமே அப்புறம்தாங்கம்மா, தேவைன்னா காசு வச்சுக்கலாம். ஆனால் ஜோதிடம் என்பது முழுமையான சர்வீஸ். இது உலகம் பூரா கொண்டு போய் நம்ம கரெக்டாக சேர்த்திடணும். நம்மளோட ஜோதிட கணிதங்களும் ஆதிகால பரிகாரங்களும் இன்னும் நிறைய விதைச்சிட்டு போகணும். பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் கஷ்டப்படாமல் அதை எடுத்து படித்து காலம் பூரா அவங்க வாழணும். அதுக்கெல்லாம் ஒரு மனிதர் மகான்கள் பிறந்தாங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க. நம்ம தான் இருக்கிறோம், இதையாவது காப்பாற்றி இதன்படி நம்ம வாழணும். அடுத்த தலைமுறைக்காவது நம்ம இந்த புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும், பார்த்துக்குங்க. அதனால் நீங்கள்லாம் இந்த ஆதிகால பரிகார வகுப்பு, ஜோதிட வகுப்பு, இது கிளாஸ்குள்ளே படிக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. எத்தனை பேர் ஃபில்டர் ஆகி எவ்வளோ பேர் படிக்கிறீங்கன்னு பாருங்கள். இதில் என்னென்னா 1000 பேர்த்துக்கு சொன்னாலும் ஒரே வார்த்தை தான், நாம் சொல்கிறது உலகத்துக்கு போகணும். நீங்கள் 25 பேர் படித்தாலும் ஒரே வார்த்தை தான். ஆனால் முகம் பார்த்து உங்களோட சந்தேகத்தை எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் நாம் ஆன்லைனில் பார்க்குறது, நம்ம ஜோசியருக்கு எத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் அதில் ஃபில்ட்ரு பண்ணி இப்போ நீங்கள் மட்டும்தான் அந்த டைம் ஒதுக்கி அந்த நேர காலத்தை ஒதுக்கி அப்படியே ரியலாக நம்மளுடைய உள்ளத்திலிருந்து வர்றதை காது குளிர நீங்கள் கேட்டு இப்படியும் ஒரு ஜோதிடத்தில் இருக்குதுங்கிறத உணர்றது நீங்கள் 25-30 பேர் தான். எப்படி? அதனால் அதனால தான் கிடைக்கிற காலமெல்லாம் வீணாக்காமல் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நம்ம நிறையா விஷயங்களை பகிர்ந்து ஆராய்ஞ்சு இந்த முடக்கெல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு எல்லாம் நேரடியாக வகுப்பு போட்டு அந்த பேட்டர்னெல்லாம் போட்டு முடக்கு நட்சத்திரங்கள், அதுக்குரிய கோவில் ஸ்தலங்கள், அதுக்கு என்னென்னமெல்லாம் வேணும், அதனுடைய கர்மம் எங்கே இருக்குது, அதனுடைய மூலாதார ஓலை எங்கே இருக்குது,
இதுகளை எல்லாம் பிடிச்சு வரக்கூடிய மக்களுக்கு சிறப்பான பரிகாரங்கள் கொடுத்து நீங்கள் நல்லா வாழணும். அது உங்களுடைய பேரு புகழ் நல்லா வரணும். அதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய சொல் மாணிக்க கல்லாக இருக்கணும். அது எல்லாமே கண்டிப்பாக சீக்கிரமாக நடக்கும். வாரம் நீங்கள் வந்து ஆமாம், ஒரு வாரம் மிஸ் ஆகிட்டாலும் கூட அடுத்த வாரம் 2 நாளாக சேர்த்தியும் கூட நடத்தணும். முடிஞ்சால் நாளைக்கும் கூட கிளாஸ் வைக்கணும்னு நான் மெசேஜ் போடுறேன். அதை டேலி பண்ணி விட்டுறலாம். நாளைக்கும் நம்மளுக்கு கிளாஸ் இருந்தால் கூட வாரத்தில் ஒரு நாள் எப்பவும் போல் வரட்டும். டைம் இருக்கும்போது அந்த விட்டு போன கிளாஸ் எல்லாம் நாளைக்கு முடிஞ்சால் மெசேஜ் போடுறேன். எல்லாருமே நீங்கள் உள்ளே வந்துருங்க. ஒரு நாளைக்கு 10, ஒரு வாரம் ஒரு கிளாஸில் 10 பரிகாரம் கிடைச்சாலும் நமக்கு சந்தோஷம்தான். அது கிடைச்சாலே பெரிய பொக்கிஷம். நம்ம எல்லாம் எழுதி வச்சு ஜோசியம் பார்க்க வர்றவங்களுக்கு வித்தியாசமாக சொல்லுங்கள். ஒரு ஜோசியர் அசத்திட்டு இருக்கிறாரு, அவங்க போய் ஊருக்குள்ளே சொல்லுவாங்க. அதுலேருந்து 10 பேர் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். கடவுள் சொல்லி கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். இவ்வளவும் நம்ம சொல்லி கொடுத்து நீங்கள் இதெல்லாம் படித்து மற்றவங்களுக்கு வந்து மனசை தொடுற மாதிரி பரிகாரங்கள் சொல்லி அவங்க அதிகாரமாக வாழ்கிறத பார்த்தா அவங்களுக்கு நீங்கள் தான் மகான். ஆமாம், அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அம்சம் வந்து உங்களுக்கு எல்லாம் இருக்குதே. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு வாரமும் ஆதிகால பரிகார வகுப்பு நடக்கும்போது ஒரு சிறப்பாக உங்களுக்கு நல்ல விதமாக அதுக்குரிய வேலைகள் எல்லாம் செய்து கொடுத்து ஒரு ஜாதகத்தை வாரம் ஒரு ஜாதகம் ஆய்வு பண்ணுவோம். ஏன்னா ஒருத்தரோட வாழ்க்கையில் திருப்பி ஆய்வு பண்ண நம்மளுக்கு இந்த ஜாதக கடத்தை கொடுத்தாலே ஆராய்ச்சி பண்ணி இதுதான் முடக்கு தோஷம், இதுதான் திதிசூனிய தோஷம், இதுதான் கர்மா, இதுதான் முடக்காதிபதி இது கூட போய் சேர்ந்துருக்குது, அதனால் இது கெட்டு போச்சு, லக்கணம் இதில் போய் சேர்ந்துருக்குது, லக்கணம் கெட்டு போச்சு, இந்த லக்கணத்தை உடைக்கிறதுக்கு என்ன, இது என்ன பரிகாரங்கள், இப்படியெல்லாம் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அழகாக ஜோசி வந்துடும். சொல்கிறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும். இதில் அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே எத்தனை மைனஸ் நம்ம எடுத்தோம், ஆனால் எவ்வளவு எடுத்து அவங்கள அழுக வச்ச அளவுக்கு அவங்க கதறினாங்களோ அந்த அளவுக்கு பரிகாரம் கொடுத்து அவங்கள சிரிக்க வைக்கிறோம். இது தேவையில்லவா? காயப்படுத்தினா மட்டும் பத்தாது, மருந்து போடுறதுக்கு ஆள் வேணுமே. வருபவர்கள் காயத்தோடு தான் வருகிறார்கள். நீங்கள் மருந்தை ரெடியாக வைத்துக் கொள்ள வேண்டும். கரெக்டுங்களாம்மா? மனசில் பட்ட காயத்தை யாருக்கிட்டையும் வெளியே சொல்ல முடியாது. பெண்கள் அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கிட்டையும் ஒரு ஆண்கள் கிட்ட வந்து ஜோதிடம் பார்க்கும்போது ஆண்கள் கிட்ட வந்து நம்மளோட விஷயத்தை வந்து ஓப்பனாக சொல்லிட்டா அவங்ககிட்டையும் கூட நம்ம வீக் ஆயிருமோன்னு சொல்லி போட்டும் கூட மனசில் அடக்கி வச்சுட்டு தான் அவங்க வருவாங்க. நம்ம அதையும் மீறி அவங்க மனசில் நம்ம ஒரு நல்லவராக போய் அவங்களுக்கு ஜாதகத்தையும் பார்த்து அவங்க வாழ்க்கையும் சரி பண்ணி ஒரு குடும்ப ஜோதிடராக அவங்களோட நம்ம பயணம் பண்ணணும். அதுதான் நல்லது. அதனால் நீங்கள் தர்ம சேவைகளெல்லாம் நிறைய செய்யுங்க. இந்த தர்மம் தான் தலை காக்கும். தர்மம் தலை காக்குன்னா என்னங்க? இந்த தலை வந்து இந்த தலை தான் எல்லாமே மூளையா. இந்த மூளை, ஹார்ட் டிஸ்க்கு, எந்திரிச்சு நடந்து போக சொல்கிறது, உட்கார சொல்கிறது, நம்ம யாரெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறது எல்லாம் இந்த தலை தானா. இந்த தலைக்கு கண்டங்கள் அந்த காலத்தில் வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ ஹெல்மெட்டு போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் ஹெல்மெட்டே போடலினாலும் அட போப்பா தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே இந்த தர்மம் இந்த தலையை மட்டும் காத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதுதான் தர்மம் தலை காக்குமா. இனிமேல் நீங்கள் தர்மம் செய்யுங்க, உங்கள் தலையை காக்கட்டு, தலையில் இருக்கிற தோஷம் இறங்கி புண்ணியமாக மாறட்டும். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் உங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் விட்டு வந்துச்சு. நான் அடுத்த வாரம் நிறையா நாளைக்கு நீண்ட நாள் இருக்கிற மாதிரி பணம் கட்டி ஒரு நெட்லேருந்து நான் உங்களுக்கு கனெக்டிவிட்டி வாங்கிடுறேன். இவ்வளவு கட்ட ஆகாது. நம்ம ஓப்பன் பண்ணால் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுகிற அளவுக்கு நான் ஸ்ட்ராங் படுத்திடுவேன். முடிஞ்சால் நாளைக்கும் கூட வாங்க முடிஞ்சால் வாங்கிடுறேன். ஆமாம், பயிற்சி. ஆமாம், யாருக்கு இதை வந்து பகிர்ந்து நீங்கள் அப்படியே காத்துல விட்டுறாதீங்க. உங்கள் அளவுக்கு நீங்கள் பொக்கிஷமாக வச்சு முதல் நீங்கள் வளர்ந்துட்டு உங்களை யார் வந்து உங்களுக்கு மாணவராக வராங்களோ அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கிற பொக்கிஷத்தை பொக்கிஷமாகவே வைங்க. அது உங்களுக்கு சந்தோஷம் தானே? எப்பவுமே நம்ம ஜோதிட வகுப்பில் எங்கேயோ ஒரு மூலையில் படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த நோட்டை கொடுங்கன்னு வாங்கி எழுதுவாங்க. அது குருவோட கல்வி. அது குருகிட்ட வந்து முறையாக படித்த கல்வி. அதை வாங்கி ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறதோ அதை ஃபோட்டோவை எடுக்கிறதோ 5 நிமிஷம் வேலை தான். ஆனால் அது பூரா நம்ம கிட்ட வந்துருச்சேன்னு நினச்சிட்டு அவங்க பவக்குன்னு வாங்கி வச்சுக்குவாங்க. பாருங்கள், அதை எடுத்து அவங்களால படிக்க முடியாது. சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, வேறு வேலையை பார்ப்பாங்க, அதை படிக்க மாட்டாங்க. அவங்களோட என்ன ஆதங்கன்னா
அவங்க என்ன ஆகுதுங்கன்னா அதை வாங்கிடணும். நிறைய வாங்கி அழுங்காமல் கிடைக்கிறத வாங்கி வைப்பாங்க. ஒரு 4வது ரிஸ்க் எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க படித்ததை வாங்கினமே உட்காந்து படித்த ஒரு பலன் சொல்ல தெரியுமான்னு பாருங்க, தெரியாது. ஏன்னா குருவுடைய கல்வியாக இருந்து டைரெக்டாக வர்றதுக்கும் குருகிட்டிருந்து வாங்கி அவங்ககிட்டிருந்து அவங்க தெரியாமல் வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால தான் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. அதனால் நீங்கள் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் நீங்கள்லாம் நீங்கள் நல்ல தரவாக படித்து உங்ககிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி நிறைய விஷயம் கொட்டிருக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு யார் வந்து மன்றாடி உங்கள்கிட்ட ஒரு நவகிரகமே வாழுதுன்னு சொல்லி யார் உங்களை நம்பி இருக்காங்களோ அவங்களுக்கு ஆத்துமாத்தமாக நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இதை காற்றுல பறக்க விட்டுட்டா அது பஞ்சபூதத்துக்குள்ளே கலந்து போச்சுன்னா இது எங்கே நடந்தது எப்படி போச்சுன்னு தெரியாது. அதனால் ஒரு பரிகாரங்களும் முத்தான பரிகாரங்கள் அவ்வளோ சுலபமாக எங்கேயும் வெளியிடாதீங்க. ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு மட்டும் இந்த பலன் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்குன்னு ஒரு கால கணக்கு இருக்குது. நீங்கள் சொன்ன பரிகாரம் போல எழுதி வச்சுருக்கீங்க. அதையெல்லாம் எப்போ நீங்கள் வெளியிடணும், நீங்கள் எப்போ ஜோதிடராக இருந்து அரசாளணும், எப்போ நீங்கள் ஆசிரியர் பட்டம் வாங்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு உங்களுக்கு நல்ல டைம் பார்த்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அப்போ பரிகாரம் இது வரைக்கும் விட்டு போன பரிகாரம் முதல் கொண்டு எல்லாம் A to Z ஒரு சிலபஸ் மாதிரி நீங்கள் எழுதுறதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்மகிட்ட யாரெல்லாம் முறையாக படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு பேக்கேஜை ஒன்று கொடுக்கும். ஆமாங்க, கோயம்புத்தூரில் கிளாஸ் போட்டுடலாங்கம்மா. ஆதிகால பரிகார வகுப்பு கண்டிப்பாக போடலாம். ஒரு நாள் நம்ம அனுமதி வாங்கி நம்ம கண்டிப்பாக எல்லோரும் ஒரு நாள் நேரடியாக சந்திப்போம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு கொஞ்சம் ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருக்குது. சென்னையில் ஒரு ஆஃபீஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு வேலைகள் போயிட்டு இருக்கிறனால தான் இடையில எனக்கு அந்த டைம் கிளம்ப வரதில்லை. ஒரு வேளை திங்கட்கிழமையே நம்மளுக்கு ஜோதிட கிளாஸ் மிஸ் ஆனாலும் செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ அந்த நாள் நம்ம எப்படியாவது அதை எடுத்து விட்டுறலாம். உங்களுக்கு வந்து எந்த வாரமும் மிஸ் ஆகாது. நான் முடிஞ்ச நாளைக்கு உங்கள் லைனில் வர்றேன். அந்த கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அது ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆமாம், மணி 10 மணி 12 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் விட்டு போனதெல்லாம் இருந்திருக்கலாம். நீங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு எல்லாம் மனநிறைவாக ரெஸ்ட் எடுங்க. நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கம்மா. வணக்கங்கம்மா. ரொம்ப நன்றி. இந்த கிளாஸ் இப்போ படித்த வீடியோவை நான் இப்போவே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுறேன். இது மாற்றி வச்சுருந்தோம்னா மிஸ் ஆகிடுது. இப்போ நம்ம படித்த வீடியோவை இப்போவே நம்ம குழுவில் போட்டுறேன். நீங்கள் எல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. நன்றிங்கம்மா. வணக்கங்க. வணக்கம். நன்றி. என்னங்கய்யா? எல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறேன் ஐயா. இப்போ நான் கிளாஸ் எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். நன்றிங்க ஐயா. வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கங்க ஐயா. இரவு வணக்கம். நல்லபடியாக தூங்குங்க. வணக்கம்.